ஒரு 2 மாதமாக ஊட்டி போகலான்னு சொல்லிக்கிட்டு எங்கள் வீட்டு கடைசி வாண்டி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ அடிக்கிற குளிருக்கு ஊட்டிங்கிற பேரே அவள் வாயிலேருந்து வர மாட்டேது. அந்த அளவுக்கு குளிராக இருக்குது. காலையில் தண்ணியை கையில் வைக்க முடிய மாட்டேது. அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி கடுக்கடுக்கடுன்னு இருக்குது. அழகு போல் ஒரு தண்ணியை காய்ச்சி சைடில் வச்சுக்கிட்டேன். இனிமேல் இதை தான் எடுத்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எனக்கு இதாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் உங்கள் சிஸ்டர்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, நீங்களே தான் எல்லாம் பண்ணிப்பீங்களான்னு கேட்டிருந்தீங்க. அப்படியெல்லாம் இல்லை, அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ அவங்க ஒர்க் போயிட்டுருக்கிறனால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல. பட் லீவ் நாள்லலாம் அவங்களே தான் பண்ணுவாங்க. அவங்க பாதி நான் பாதி அப்படி தான் பண்ணிகிட்ருப்போம். இப்போ நான் ஒர்க் போகிறதில்ல, கிளாஸ் மட்டும் போகிறனால இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்போ நானும் ஒர்க் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் சமைப்பேன். ஒரு ஆள் பாத்திரம் கழுவுவாங்க, ஒரு ஆள் வீட்டை கூட்டிப்பாங்க. அப்படி தான் வேலையை முடிச்சுட்டு போவோம். 3 பேரும் வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் இப்படி பண்ணிட்டு போவோம். இல்லை நான் மட்டும் யாராவது ஒரு ஆள் வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களே எல்லா வேலையும் பார்த்துப்போம். அப்படி தான் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மற்றபடி ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னெல்லாம் இல்லை, எல்லாருமே பண்ணுவாங்க.